5 minutes with டாக்டர் சத்யால இன்னைக்கு ஒரு சிம்பிளான டாபிக், ஆனால் உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு டாபிக் பேச போகிறேன். ஏழைகளுக்கு இறங்குங்கள், அதுதான் இன்னைக்குள்ள டாபிக். ஏழைகளுக்கு இறங்குகிறது தானே. நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேனே எல்லாருக்கும், அப்புறம் ரோட்ல எல்லாம் பிச்சைக்காரங்களெல்லாம் பார்த்தா நல்லா நான் காசு கொடுப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? வெரி நைஸ், குட். காட் வில் பிளஸ் யூ. பாருங்க, கடவுள் இதை ரொம்ப விரும்புகிறார். இன்ஃபேக்ட் பைபிளில் ப்ராவர்ப்ஸ் 19:17 என்ன தெரியுமா போடப்பட்டிருக்கு? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழைக்கு இறங்கி ஏதோ நீங்கள் பண உதவி செய்கிறீங்க, ஏதோ பொருள் உதவி செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை கடவுள் பார்ப்பார். அவருடைய கண்களுக்கு அது மறைவானது கிடையாது. அவர் அதை பார்த்து அது கணக்கில் வைத்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போ நீங்கள் ஏழைகள் நினைக்கிறீங்க, அதாவது இந்த ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்க, டிராஃபிக் சிக்னல்ல இருந்து பிச்சை எடுக்கிறவங்க, இந்த குடிசைகளில் வாழ்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் ஏழைகள். சரி, அவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அப்போ அவங்க மட்டும்தான் ஏழைகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படி சுற்றி முற்றி பாருங்களேன். திடீர்னு வந்த சுகவீனம், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் பில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரம்மா, குடிகார கணவனோடு கூட மாரடிச்சுக்கிட்டு பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஆஃபீஸ் தோழி, கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு துப்புரவு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சகோதரன், ஸ்கூலுக்கு போகிற டைமில் காலில் போடுறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கிற பிள்ளைங்க, இப்படி எவ்வளவோ நம்மளை சுற்றிலும் பார்க்குறோம்ல. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களும் அந்த ஒரு ஏழைகள், தரித்திரர், இந்த புவர் அப்படின்னு வந்துடுறாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பைபிளில் இது ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்குது பாருங்க. ப்ராவர்ப்ஸ் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. திராணி இருக்கும்போது, உனக்கு திராணி இருக்கும்போது அப்படின்னு சொன்னால் அது இங்கிலீஷ் பைபிளில் பவர்னு போடப்பட்டிருக்கு. அதாவது உனக்கு செய்கிறதுக்கு தகுதி இருக்கும்போது, பலன் இருக்கும்போது அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அப்படின்னா அது பணத்தை மட்டும் குறிக்கும் நினச்சிடாதீங்க. பவர், அத்தாரிட்டி, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்படி ஏழையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு முடியல, உங்கள் கையில் பணம் இருக்குது, நீங்கள் பண உதவி அவங்களுக்கு செய்யலாம். அப்புறம் ஒரு ஏழை பிள்ளைக்கு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணும், நீங்கள் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அட்மிஷன் கொடுத்துருவாங்க. அதை செய்யலாமே. உங்களுக்கு நல்ல அதிகாரம் உள்ள இன்னொரு பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏழை பிள்ளைக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். இல்லை, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுடைய மகளுக்கு அந்த ஆஃபீஸில் வேலை கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணலாமே. இது எல்லாமே அந்த திராணி அப்படின்ற பதத்துக்குள்ளால வந்துடும். அப்போ உங்களுக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது, இது எல்லாம் அதில் வந்துடுது பார்த்தீங்களா? திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அப்படின்னா யார் யாருக்கு அது தேவையோ அதை செய்யாமல் இருக்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ நீங்கள் ஏழைகளுக்கு மனசார ஹெல்ப் பண்ணுங்க. எந்த விதத்தில் செய்ய முடியுமோ நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த ரோட்டில் பார்க்குறவங்க மட்டும் இல்லை, எவ்வளவோ பேர் தேவைகளோடு கஷ்டப்பட்டுட்டு, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லாமல், போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல், வெளியே சொல்ல முடியாமல், சொந்தங்கள் கைவிட்ட நிலைமையில், கணவன் கைவிட்ட நிலைமையில் எத்தனையோ பெண்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துட்ருக்காங்க. எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அந்த வயசான காலத்திலையும் அவங்க ரோட்டில் அப்படி போய் இப்படி போய் கஷ்டப்பட்டு அந்த வெயிலெல்லாம் நின்று வேலை செய்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இறங்கி செய்கிறத கடவுள் பார்ப்பார். அவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இன்னும் நீங்கள் அதிகமாக ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லை, கடவுள் உங்கள் மேல் பிரியம் கொள்வார். காட் பிளஸ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா இந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றத நம்ம ரோட்டில் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோடு அப்படி முடிச்சிடக்கூடாது. அதிலிருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வரணும். நம்மை சுற்றிலும் பார்த்து தேவையோடு இருக்கிறவங்க, வித்தியாசமான தேவைகள் இருக்கலாம், கஷ்டத்தை அவங்க இருக்கலாம், அவங்களுக்கு நாம் உதவி செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மேல் பிரியப்படுவார். அதனால இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.